ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பில்ஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா சில்ட்ரன்ஸுக்கும், எல்லா குழந்தைகளுக்கும், குழந்தையே அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, பெரியவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஐடியா கூட இந்த பிஸ்னஸ் ஐடியா. வீட்டிலே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டுருக்காங்க, 9 to 5 ஜாப் போயிட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து பார்ட் டைம் பண்ணுறதாகட்டும், எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யலாங்க. ஈஸியாக செய்யலாம். இடம் தேவை கிடையாது, மெஷினரி தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாதுங்க. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. அதிகபட்சமாக ஒரு 5000 ரூபா 10,000 போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாங்க. ப்ராடக்ட்டை எங்கே மார்க்கெட் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணுறக்கு ஒரு வழிமுறைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஒரு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராகட்டையோ, இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஃப்ளூயன்சர்கிட்டையோ, இல்லை யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கிட்டையோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ ப்ரொமோஷன்ஸ் ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி நல்ல ஒரு அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாங்க. ஒரு உமன் வந்து வீட்டில் ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியா சைட்ஸ் லைக் எஃபி, இன்ஸ்டா, ட்விட்டர் அப்படின்ட்டு நிறையா சைட்ஸில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணி உங்கள் நேமில் அப்படியே வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பிஸ்னஸ் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஐடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக விரைவில் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்ஸில் நேம் போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வச்சுருப்பாங்க. ஹோம்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வச்சுருப்பாங்க. ரூம்ஸு, ஆஃபீஸஸ்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நேம் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்களே, டிசைன் அது வந்து இன்றைக்கி எப்படி செய்ய போகிறது, அதை எப்படி மார்க்கெட் பண்ண போகிறது, அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லவ்லியான டிசைன்ஸில் 100% பியூர் வந்து ஹோம்மேடில் குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் அருமையான ப்ராடக்ட் வந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்க வரும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆனாங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பொருள் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து 4 பேருக்கு சொன்னேன்னா அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிற மாதிரி நல்ல ரா மெட்டீரியல்ஸில் நான் நீண்ட காலம் குடிக்கிற மாதிரி ஒரு நேம் போர்ட் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா, இது மாதிரி நேம் போர்ட்ஸ் வந்து சூப்பர் வந்து அவங்க வந்து லைக் பண்ணி வாங்குவாங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்ஸு, காம்ப்ளெக்ஸான நேம் போர்ட்ஸ் எல்லாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆர்டர்ஸ் வர்றப்போ ஈஸியாக குயிக்காக வந்து காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் கொடுத்தாலுமே ஈஸியாக வந்து கட் பண்ணி அதை க்ளே வச்சு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் எடுக்க வேணாம். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் காம்ப்ளெக்ஸான ஆர்டர்ஸ் எடுக்க வேணாம். சிம்பிள் ஆர்டர்ஸ் எடுங்க. ஈஸியாக வந்து குயிக்காக பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. கொரியர் சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் 50 rupees 100 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் வாங்கினீங்கன்னா போக பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வர பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி நீங்களே அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட இன்க்ளூட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 5000 வந்தால் போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பண்ணலாங்க. எந்த ஒரு ஒர்க் ஏரியா தேவை கிடையாது, எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது, ரெண்டல் தேவை கிடையாது. எல்லா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இந்த பிஸ்னஸ் கிடையாது. லேபரு, வேஜஸ்ஸு, லைசன்ஸு, அக்ரிமெண்ட்டு, லேண்டு, ரெண்டலு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி பெருசாக பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரி எந்த ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாபு. ஸோ வந்து சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியா. வுட்டு ஒர்க்கு வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னா வுட்டு ஒர்க்கில் நேம் போர்டு வேணும், என்கிரேவிங் பண்ணி வேணும் அப்படி கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் என்கிரேவிங் ஷாப்ஸ் பக்கத்தில் உங்கள் நியர்பை சிட்டிஸ் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து சின்ன காசு தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் ரெகுலராக அவங்க கஸ்டமராக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஒர்க்கு நீங்கள் உட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். என்கிரேவிங் மிஷினரியில் கம்மியாக பண்ணிக்கலாம். சைஸ் வந்து கட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் வந்து ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு அதிக ப்ராஃபிட் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் எடுக்கலாங்க. பெர் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வாங்குறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வந்து இன்ஸ்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜஸ் நிறையா இருக்கும். அவங்களே செக் பண்ணி பார்க்கல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2500 ஒரு மேக்ஸிமம் ஒரு 5000 வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் வந்து மேக்ஸிமம் 2500 வாங்குறது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 2500 3000 வரைக்கும் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு நல்ல கிளேயெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டே அவ்வளோ வருது. பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கிறது இல்லை. ஒரு பீஸுக்கு ஒரு 1000 2000 ப்ராஃபிட் நின்னாலுமே போதும். உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 10 ஆர்டர் 20 ஆர்டர் எடுத்திங்கன்னா ஒரு 50,000 60,000 வரைக்கும் கண்டிப்பாக மினிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமுங்க. ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பிஸ்னஸுக்கு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கட்டிங் பண்ணிட்டு வரணும். அந்த வுட்டெல்லாம் போய் பார்த்தீங்க அது பண்ணணும், என்கிரேவிங் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் வந்து வெளியில் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு சார்ஜஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். க்ளே நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். எல்லா கலர்ஸ் க்ளே வாங்கி வச்சுக்கலாம். பெயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். கலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு,
பெயிண்ட் ரிமூவர் கண்டிப்பாக வேணும். சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெயிண்ட் ரிமூவர் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அப்புறம் மேக்கிங் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1500 2000 வரைக்கும் மினிமம் இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஒரு பீஸுக்கு ஆகுங்க. 2000 to 3000 மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க்கு டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 2000 2500 கிடைக்கும். ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் பண்ணுறீங்க, 1 வீக் டைம் எடுக்குது ஸ்பெஷல் பார்க்குறப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 4000 வரைக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ மந்த்லி ஒரு 50,000லேருந்து ஒரு 60,000 70,000 வரைக்கும் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா. இது எல்லா மாதமே 50,000 வருமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. வந்து உங்கள் ஆர்டர் பொறுத்து நீங்கள் எவ்வளோ வந்து பேஸ்ட் அப்பான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து அங்கே இருக்குது. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 5,000 இருந்தால் போது கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வாங்கி இனிஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான ஹேண்ட்மேடில் ஒரு நேம் போர்டு எப்படி மேக் பண்ணுறது, அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்து இதே மாதிரி சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Vijay. Bye. See you. Tata.